வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 68ஆம் பாடல். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே. மீண்டும் பாடல். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஊறு ஒலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும். பார் நிலம், புனல் நீர், கனல் நெருப்பு, வெங்காலும் காற்று, படர் விசும்பு ஆகாயம். இவை ஐந்தும் பஞ்சபூதங்கள். ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட இவை அனைத்தும் சேர நம்ம உடலில் இந்த பஞ்சபூதங்கள் உள்ளன. பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் இவை உள்ளன. இவை அனைத்தையும் செயல்பட வைப்பவள் சிவகாம சுந்தரி. ஒன்றுபட சேரும் தலைவி. இவற்றை ஒருங்கிணைத்து நம்மை உயிருடன் வைத்து ரட்சிப்பவள் சிவகாம சுந்தரி. ஒருவர் உயிருடன் இருக்கும்போது மட்டுமே இந்த புலன்கள் வேலை செய்யும். செவி இருக்கும், ஒரு இறந்த உடலில் செவி இருக்கும், ஆனால் கேட்கும் தன்மை இருக்காது. கண் இருக்கும், ஆனால் பார்க்கும் தன்மை இருக்காது. உடல் இருக்கும், ஆனால் உணர்ச்சி இருக்காது. இவற்றை இணைப்பதே அபிராமி அன்னையின், அதற்கு ஆற்றல் தருவது அன்னையின் செயல். அவளை சிவகாம சுந்தரியாக, அந்த பஞ்சபூத தலங்களில் சிவகாம சுந்தரியாக பாடுகிறார். இப்படிப்பட்ட சிறிய திருவடியை உடைய சிவகாம சுந்தரியை சீரடிக்கே, சிறிய திருவடி, சீரிய திருவடி, செம்மையான திருவடிக்கே சாரும் தவமுடைய அவளை இதையே மனதில் வைத்து கொண்டுள்ளது. நம்முடைய சின்ன மனதில் அவளுடைய சின்ன திருவடி. தவமுடையார் படையாத தனம் இல்லையே. எல்லா செல்வமும் கிடைக்கும் என்பதை காட்டிலும் அவர்களுக்கு கிடைக்காத செல்வம் இல்லை என்று சொல்லும்போது அதில் உள்ள ஒரு உறுதித்தன்மை. எல்லாம் கிடைக்கும் என்பது வேறு, எதுதான் கிடைக்காமல் இருக்காது என்பது வேறு. அப்படி என்றால் அனைத்தும் கிடைக்கும் என்ற பொருளில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அபிராமி பட்டர். மீண்டும் பாடல். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஊறு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.